எப்பா எப்படியும் நம்ம புகுந்த வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கு வரவே இல்லை நாண்டி. யாரு யாரோடி உன்னோட புருஷன், யாரும் அவன் தாண்டி கார்த்திக் போதுன்னு இருக்கு அரசன். ஏங்க இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமாங்க? இல்லைம்மா போதும், இதுவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு எனக்குலாம். எங்களுக்கெல்லாம் இட்லி வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா? என்ன நாத்தனாரே, உங்களுக்குலாம் இட்லி வேணுமா? அம்மா எனக்கு ஒரு 2 இட்லி வேணுமா? இந்தாங்கத்தே. வள்ளி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, என்னன்னு பாரு. இது வராங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஸ்ரேயா வா. ஸ்ரேயா வாமா. ஆண்டி. ஹாய் கார்த்திக், நைஸ் டு மீட் யூ. நீங்கள்? ஐம் ஸ்ரேயா, நான் நாண்டியோட ஃப்ரெண்ட். நாண்டி உங்கள்கிட்ட சொல்லலையா? என்ன மேம், நான் கை கொடுக்குறேன், நீ அப்படியே இருக்கிற? எங்கே இல்லைங்க, சாரிங்க, இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன், கையெல்லாம் இட்லியாட்டு இருக்கு. நம்ம அப்புறம் கை கொடுத்துக்கலாம். ஓ ஓகே ஓகே, நாங்கள் ஃப்ளவர்ஸ். எனக்கு இதுக்கு எங்கே கொடுக்குறீங்க? என்னவா 3 பொம்பளைகள் நம்ம இருக்கோம், நம்மகிட்ட பேசாமல் நம்ம புருஷன்டே பேசிகிட்டு இருக்கா? பூ கொண்டாங்க. அவங்க ஒன்றும் கை கழுவலை பார்த்தீங்களா, அதை நான் வாங்கி வச்சேன். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். கார்த்திக் வந்து நான் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன், நான் வந்து துபாய்க்கு போகிறேன் ஒரு 3 மாதத்துக்கு. என்னோடய வேலைகள் எல்லாமே இப்போது ஸ்ரேயா தான் அவங்க கூட சேர்ந்து பார்க்க போகிறேன். இனிமேல் கம்பெனிக்கு அவன் அவங்க கூட தான் சேர்ந்து வரப்போகிறா. அதனால தான் உன்னோட பிஏவாக எடுத்துக்க போகிறா. இதை பற்றி என்கிட்ட நீ ஒன்றுமே சொல்லலை, இப்போ என்ன திடீர்னு சொல்கிறா? முதல்ல சொல்லியிருந்தேன்னா யாரையாவது பார்த்துருப்போம்ல இங்கே பக்கத்துலேயே. கார்த்திக் நான் இவளை தவிர யாரையும் நம்புறதாட்டு இல்லை, அதனால தான் நான் இவகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். இனிமேல் அவள் வந்து எனக்கு பதிலாக அங்கே தான் கம்பெனியில் இருக்க போகிறா. சரியா? அவ்வளோதான். என்னமோ பண்ணு வள்ளி, வா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வா. நாண்டி என்னடி கார்த்திகை நீ அவாய்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி போகிறான்? ஸ்ரேயா, நீ வந்து மனசு வச்சுக்கிறாங்க, அவனை நீ தான் மாற்றணும். அவ்வளோதானே, மாற்றிட்டா போச்சு. சரி வா சாப்பிடலாம். ஆமாடி, எனக்கு ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது, வா சாப்பிடலாம். ஏக்கா என்னக்கா, ஏதோ பார்க்கணுன்ட்டு யாருக்கும் தெரியாமல் வர சொன்னேன்? ஆமாம் சொன்னோம், என் வீட்டுக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஃபெல்லோ ஸ்ரேயான்னு ஒருத்தி வந்திருக்கா, திமிரி பிடிச்சவா. அவளோட நடவடிக்கையே சரியில்லை பார்த்துக்க. யாருக்காவா? அந்த நாத்து இருக்கல்ல, அந்த நாத்துவோட ஃப்ரெண்டாமா. அவளோட ஃப்ரெண்டாக்கா? அப்படின்னா அவள் வெளியே தான் இருப்பா. ஆமாடி, எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்குது, என்ன பண்ணலாம்? இதில் வேற அவள் இனிமேல் என் புருஷன் கூட தான் டெய்லி ஆஃபீஸ் போகிறாளாம். என்னக்கா சொல்கிற? அவளை சும்மா விட்டுறாத, நான் சொல்கிற மாதிரி செய் இனிமே. என்ன செய்ய? ஏக்கா இனிமேல் நீயும் ஆஃபீஸ் போ டெய்லி. நான் என்ன தெரி போடு, எனக்கு என்னடி தெரியும்? தெரியுதோ தெரியலையோ, நீ சும்மா டெய்லி ஆஃபீஸ் நீ கிளம்பி போ அத்தான் கூட. சரி, நீ அத்தான் கூட காரில் போயிரு, அவள் எப்படியும் வாரா. அப்புறம் நீ அவளை அங்கே வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டு இரு. சரி சொல்லலாம். சரி, நான் ஒரு 2 நாள் கழித்து நான் வாரேன், வீட்டுக்கு வாரேன். சரிடா வா. சரி, நம்ம பார்த்துக்கிட்டது அம்மாட்ட எதாவது சொல்லிகிட்டு இருக்காத, நான் கிளம்புறேன்னா நீ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் அடி. சரிக்கா, பாய். ஏன்க்கா அலற? உன்னை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைடி. சரி அழாதக்கா, நான் தான் 2 நாளில் வாரேன்னு சொல்கிறேன்ல, அம்மாட்ட சொல்லிட்டு வாரேண்ணா. நானும் தங்கச்சி அங்கே வந்து இருக்கிறோம். சரியா? நீ இப்போ பார்த்துப்போ, அவளை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணு, அவளை விட்டுறாத. என்ன இவர் மணி 11 ஆகுது, இன்னும் வர காணோம். இப்போது கார்த்திக் 10 மணிக்கே வந்துடுவார், அன்னைக்கு என்ன 11 மணி ஆகுது. சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்ன இது பிஸி பிஸின்னு வருது, கட் பண்ணுறாரா இல்லைன்னா யார்ட்டே பேசிகிட்டு இருக்காரானே தெரியலையே. இன்றைக்கி என்ன மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த ஸ்ரேயாவால் நம்ம வாழ்க்கைக்கு எது பிரச்சனை வருமா என்ன? வேறு அழகாக வேறு இருக்கிறா. ஐயோ சி, நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கடவுளே, எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் எனக்கு பார்த்துக்கணும். கார்த்திக்கும் எனக்கு எந்த சண்டையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.
மனசே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. இப்போ நம்ம தங்கச்சி நம்ம கூட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.